எனக்கு தோள்பட்டையில வந்து நல்ல வலி இருக்குங்க. பட் ஆனா மூமெண்ட்ஸ்ல மேல தூக்குறதுல சைடுல தூக்குறது அப் அண்ட் டவுன் இது எல்லாமே வந்து நார்மலா இருக்கு. பட் ஆனா எனக்கு வலி மட்டும் இருக்குங்க அப்படிங்கிறவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. அது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பைசெப்ஸ் மசில் இருக்குல்ல, சின்ன வயசுல இப்படி இழுக்கும் பொழுது அப்படியே தவளை மாதிரி வரும்ல, இதுதான் இந்த பைசெப்ஸ் மசில். இந்த பைசெப்ஸ் மசிலோட டெண்டான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல போயிட்டு அட்டாச்மெண்ட் ஆகும். ஸோ இந்த அட்டாச்மெண்ட்ல ஏதாவது இன்ஃப்ளமேஷனோ இல்ல இன்ஜூரியோ ஏதாவது ஆயிருந்துச்சு அப்படின்னா மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா பண்ண முடியும். ஆனா என்னன்னா எப்போதுமே வந்து அசைக்கும் போது ஒரு வலி இருந்துட்டே இருக்கும். இது உண்மையிலேயே அந்த டெண்டான் வந்து இன்ஜுரி ஆகி இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கு அப்படிங்கறத சிம்பிளா ஒரு டெஸ்ட் வச்சு கண்டுபிடிச்சலாம். அந்த டெஸ்ட் எப்படி செய்யணுங்கிறத நீங்களே உங்க வீட்ல செஞ்சு பாருங்க, அசிஸ்டன்ட் வச்சுட்டு. நான் இப்போ உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன். ஷோல்டர் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரீயா செய்ய முடியுது. ஃப்ரண்ட், பேக், அப், டவுன் எல்லாமே செய்ய முடியுதுங்க. மூவ்மெண்ட்ஸ்ல எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. பட் ஆனா இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு எப்பவுமே ஒரு வலி இருந்துட்டே இருக்குன்னு சொல்றாங்க. இந்த கண்டிஷன் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பைசெப்ஸ் டெண்டினைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பைசெப்ஸ் அப்படிங்கிறது இங்க இருக்கிற தசை தாங்க. இந்த தசையோட டெண்டான் வந்து இந்த இடத்துல வந்து அட்டாச்மெண்ட் ஆகும். இந்த இடத்துல ஏதாவது இன்ஜுரியோ இன்ஃப்ளமேஷனோ ஏதாவது ஆயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வலி எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். பட் ஆனா மூவ்மெண்ட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகாது. இதே வந்து அடேசிவ் என்கேப்சுலைட்டிஸ், பெரியார்த்ரைட்டிஸ், ஃப்ரோசன் ஷோல்டர் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் மூவ்மெண்ட்ஸே இருக்காதுங்க. அவங்களால கையை வந்து இதுக்கு மேல இப்படி தூக்கவே முடியாதுங்க. பின்னாடி எடுத்துட்டே போக முடியாது, ஒரு ஜட பின்ன முடியாது, பட்டன் போட முடியாது, இந்த மாதிரி அவதிப்படுவாங்க. பட் ஆனா இந்த கண்டிஷன்ல வந்து மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனா பெயின் எப்போதுமே இருந்துட்டே இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத என்ன பண்ணணும் அப்படின்னா, கையை வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வச்சுக்கணும். நம்ம கையை அவங்க கைக்கு மேலே வச்சுட்டு இவங்களை கையை என்ன சொல்லணும், மேலே தூக்க சொல்லணும். கையை சொல்லுவா மேலே தூக்குங்க. அவங்க மேலே தூக்கும் போது நம்ம கையை வந்து அழுத்தணும். ஸோ அழுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த இடத்துல வந்து சிவியரான ஒரு பெயின் இருக்குங்க. ஸோ இந்த பெயின் இருக்கு அப்படின்னாலே அவங்களுக்கு இந்த பைசெப்ஸ் டெண்டான் வந்து இங்கே இன்ஜூரி ஆகி இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்குன்னு அர்த்தம். இந்த டெஸ்ட்டை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பெயின் இருந்துச்சுன்னா இதற்கான எக்ஸசைஸை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன்.